Seas Ministries. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா 44:3. For I will pour water upon him that is thirsty, and floods upon the dry ground. I will pour my spirit upon thy seed, and my blessing upon thine offspring. Isaiah 44:3. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8வது மாதம் தேவனாகிய கர்த்தர் புதிய துவக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். 8 என்பது வேதத்தின் அடிப்படையில் நியூ பிகினிங், புதிய துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த மாதம் நம் வாழ்க்கையிலே, நமது குடும்பங்களிலே, ஆவிக்குரிய நிலைகளிலே புதிய துவக்கங்களை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஊழியக்காரனாய் நான் அதை உறுதிப்படுத்தி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே, ஊழியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே புதிய துவக்கங்களை கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரையே பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்த, பலப்படுத்த, நம்மை திடப்படுத்த தம்முடைய வார்த்தையினாலே தேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். கடந்த மாதங்களிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாத, அனுபவிக்க முடியாத ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நிச்சயம் தருவாராக. அதை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த வார்த்தையை கேட்டு அதை உங்கள் வாயினால் அறிக்கை செய்து உங்கள் குடும்பங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, பயப்படாதே. தாகமுள்ளோர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தேவனாகிய கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தை திடப்படுத்தும்படியாய், பலப்படுத்தும்படியாய் தம்முடைய வார்த்தையை பேசுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இதிலே 1வது வசனத்தில் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள் என்று வாசிக்கிறோம். இந்த மாதத்திலே தேவனுடைய வார்த்தையை நன்றாக கேளுங்கள். நாம் அநேக நேரங்களிலே அவருடைய வழி நடத்துதலை கவனிக்கிறதில்லை. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையாய் நன்றாக கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற மகத்துவங்களும் அவருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவனும் யாருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்றால்
யாருடைய வாழ்க்கையில் வழிநடத்த முடியும் என்றால், எவர் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் அவர்களை வழிநடத்தும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தங்களை ஒப்பு கொடுக்கும்படி இன்றைக்கு நான் உறுதிப்படுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது: உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, அவர் எப்படிப்பட்ட தேவன் என்றால், என்னுடைய துவக்கத்தை எங்கேருந்து கொண்டு வருகிறார் என்றால், நாம் உருவேற்பட்ட காலத்திலிருந்து, அதாவது தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு நம்முடைய துவக்கத்தை திட்டம் பண்ணியிருக்கிறதே தேவன். இன்றைக்கு நமக்கு எத்தனை வயதானாலும் பரவாயில்லை, நாம் என்ன காரியத்திலே என்ன வேலையில் இருந்தாலும் சரி, எந்த ஊழியத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய தெரிந்தெடுப்பு, நம்மை குறித்த திட்டங்கள் என்று எல்லாவற்றிலும் நம்முடைய தேவனாய கர்த்தர் நாம் பிறக்கும் முன்பதாக தாயின் கருவிலே நாம் உருவாகும் போதே நம்மை உருவாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் எலும்புகள் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்டார் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தெரிந்தெடுத்தல், நம்முடைய முன் குறித்தல் எங்கே நடந்தது என்றால், நாம் உருவான நாள் முதல் தாயின் கருவில் இருந்தே தேவனாகிய கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார், நம்மை உண்டாக்கி இருக்கிறார், அங்கிருந்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு துணை செய்கிறவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, பயப்படாதே. முதலாவது தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டிய நாம், இரண்டாவது நாம் பயப்படக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய தாசர்கள், அவருடைய வேலையை செய்யும்படியாய் முன் குறிக்கப்பட்டவர்கள், அவருடைய வேலையை இந்த பூமியில் நிறைவேற்றும்படியாய் அவர் சித்தம்படி வாழும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறக்க வேண்டாம். அப்படி இருக்க நமக்கு அவருடைய இரக்கமும் தயவும் இருப்பது மாத்திரமல்ல, அவர் நம் கூடவே இருக்கிறார். அவர் நமக்கு துணை செய்கிறவர், பயப்படாதிருக்க செய்கிறவர். பயப்படுதல் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு குணம். தேவனாய கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட தாசர்களுக்கு, தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்காக இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், மோசேயாக இருக்கட்டும், யோசுவாவாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பயப்படாதே. பயம் என்பது ஒரு ஆவி. வேதத்தில் வாசிக்கிறோம், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இன்னொரு இடத்தில் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையும் கொடுத்திருக்கிறார். பயம் என்கிற ஆவியை துரத்துவதற்கு, அந்த ஆவி நம்மை நெருங்குவதற்கு முன்பாகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை தான், யெசூரனே, நீ பயப்படாதே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பயம் என்பது கர்த்தருடைய சித்தம் நம் வாழ்நாளில் நிறைவேறாதபடிக்கு, கர்த்தருடைய திட்டம் நம் வாழ்க்கையில் நிறைவேறாதபடிக்கு, கர்த்தருடைய செயல்பாடுகள் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு தடைகளை ஏற்படுத்திவிடும் என்பதை மறக்காதீர்கள். எவ்விதத்திலும் பயப்பட வேண்டாம். பொருளாதாரத்தை குறித்த காரியமானாலும் சரி, எதிர்காலத்தை குறித்த காரியமானாலும் சரி, பிள்ளைகளை குறித்ததான காரியமானாலும் சரி, குடும்ப சூழ்நிலை குறித்ததான காரியமானாலும் சரி, எதை குறித்தும் பயம் உங்களை ஆட்கொள்ள வேண்டாம். அநேக காரியங்களை குறித்த யோசனைகள் எழும்பலாம், திட்டங்கள் எழும்பலாம். ஆனாலும் அதை குறித்ததான பயத்தை வைத்து வாழ்ந்ததாக ஒருவரையும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த மனுஷன் ஜெயத்தை பெற்றுக்கொள்வான். உங்களுக்கும் எனக்கும் இந்த நம்பிக்கை உண்டாக இந்த நாளில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிப்போம். மூன்றாவதாக, இந்த அதிகாரத்தில் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர் யாருக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவன், தேவைகளின் அளவின்படி ஆசீர்வதிக்கிற தேவன். தாகமுள்ளவனை தாகத்தால் தவிக்க விடுகிறவர் அல்ல. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்ற இந்த வசனம் ஒரு ஆறு அல்ல, வெள்ளப்பெருக்கு, கரை புரண்டோடுகிற வெள்ளப்பெருக்கு என்று சொல்லலாம்.
அது எந்த இடத்தில் என்றால் வறண்டு போன இடத்தில். இதற்கு முதலிடமாகத்தான் தேவனாகிய கர்த்தர் நான் சொல்வதை கேள், பயப்படாத என்று சொல்லுகிறார். எப்படி என்றால் சாதாரணமான காரியங்கள் மனுஷர்களால் நடக்கக்கூடியதா இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் இதுவரைக்கும் நாம் கண்டிராத அளவில் பயங்கரமாக இருக்கும். எப்படி எனில் வறண்ட நிலத்தில் வெள்ளப்பெருக்குகளை அனுப்புகிறவர் நம்முடைய தேவன். அதாவது ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாத ஆசீர்வாதம் வெள்ளப்பெருக்காக அதன் வழியில்தான் விட்டுவிட வேண்டும். இல்லை என்றால் அது ஒருவரையும் விட்டு வைக்காது. வறண்டு போன, பிரயோஜனமற்று போன, பயன்பாடற்று போன, இதனால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிற எல்லா இடங்களிலும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தின் ஆறுகளை அல்லது வெள்ளப்பெருக்கை ஓட செய்கிறார். அதை எதற்கு சொல்லுகிறார் என்றால், என் கை குறுகி போகிறதில்லை, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு என் கை குறுகி போகிறதில்லை, என்னுடைய கை தாராளமாய் திறந்திருக்கிறது ஆசீர்வதிப்பதற்கு. என்னுடைய கை வறண்ட நிலையை நீருற்றாய் மாற்றி, அதை வெள்ளப்பெருக்காய் மாற்றி, அதை தண்ணீர் மிகுந்த தடாகமாக மாற்றுகிறது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. வேதத்தில் சொல்லப்படுகிற தண்ணீர் ஒரு ஆசீர்வாதத்திற்கான அடையாளம். தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவார். தேவன் ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறவர், தெளிக்கிறவர் அல்ல. அவர் நமக்கு மாத்திரம் சொல்லுகிறதல்ல, இன்னொரு வார்த்தையையும் ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய சந்ததியின் மேல் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். நம்முடைய சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுகிறார். அதன் பின்வரும் சந்ததிகளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளினாலே ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவனாகிய கர்த்தர் வறண்டு போய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் ஆறுகளை பெருக்கெடுத்து ஓட செய்கிறவர். இந்த வார்த்தையை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே நம்புங்கள். அவருடைய மகத்துவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஊற்றுக்கண் திறக்கப்பட்டது போல திறக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். வனாந்திரத்திலே ஆகார் தன்னுடைய பிள்ளையை கல்லறிகிற தூரத்திலே போட்டுவிட்டு தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருந்ததை பார்த்த தேவ தூதர் அவளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. பிள்ளை அழுகிற சத்தம் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டது. பிள்ளையின் அருகில் ஒரு ஊற்று இருக்கிறது, போய் பார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் வனாந்தரத்திலே ஒன்றுமில்லாத இடத்திலே அழுகையின் கூக்குரலை கேட்டு ஆகாருக்கும் மகனுக்கும் தண்ணீர் ஊற்றை திறக்க முடியும் என்றால் நம்முடைய அழுகைக்கு இந்த மாதத்திலே பலன் உண்டு என்பதை மறக்காமல் தைரியமாயிருங்கள். உங்களுடைய ஜெபத்திற்கு பலன் இல்லாமல் போகாது. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் எழுந்தருளியிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை திடப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசியுங்கள், நம்புங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே உமக்கு முன்பாக நான் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய வார்த்தையின் மகத்துவங்களை நாங்கள் கண்டதும் இல்லை, செவிகள் கேட்டதும் இல்லை. நீர் மகிமையின் தேவனாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். அதற்காக காத்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. தாகமுள்ளோன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவேன் என்றீரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்படியே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையும் சமாதானம் பாதுகாப்பும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகிமை உங்கள் இருதயங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் தங்கியிருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் நம்மை செழித்திருக்க செய்து
நமது சந்ததியின் மேல் தம்முடைய ஆவியையும் நம் சந்தானத்தின் மேல் அவருடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றி மகிழ செய்வாராக. ஆமென். யாக்கோபே யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே யாக்கோவென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோவென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன், நீ பரவி போகின்றாராய் மாறிடுவார். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன், நீ பரவி போகின்றாராய் மாறிடுவார். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன், உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன். என் யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை. உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. என் யாக்கோபே என் யாக்கோபே
யாக்கோபே என் யாக்கோபே. பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது வேரை பரவ செய்திடுவே, நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவா. உனது வேரை பரவ செய்திடுவே, நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவா. உன் தூளை எண்ணத்தக்கவர் யாருண்டு? எண்ணத்தக்கவர் யாருண்டு? என் யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே. பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே. பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே